ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். குறிப்பாக இந்த உலகத்தினுடைய சமநிலையை சீர்குலைக்கின்ற வகையில் தொடர்ச்சியான போர் பதற்றங்கள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் நாங்கள் 2 விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம். ஒன்று, கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும், ஏன் கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவுக்கு இவ்வளவு ஆசை இருக்கிறது என்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் ஈராக் அமெரிக்கா இடையான யுத்தம் தொடர்பான சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்படியாக வருகிற போது உலகம் என்பது தன்னுடைய போர் சமநிலையையும் சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு அமைப்பு 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னராக தோற்றம் பெற்றது. இப்போதைய உலகத்தினுடைய நிலவரங்களை பார்க்கிற போது தோல்வியுற்ற ஒரு அமைப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை பதிவாகி இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட நாட்களாக இடம்பெறக்கூடிய உக்ரைன் ரஷ்ய யுத்தம், அதே போல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய யுத்தமாக இருக்கிறது. காசா பகுதியில் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முன்பதாக ஈழத்தமிழர்களுக்கு 2009 இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேரழிவு, இப்படி நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த அமைப்பு இருக்க வேண்டிய தகுதி நிலை இழந்திருக்கிறது என்பது சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இந்த நிலையில் இப்போதைய கால பகுதியில் மிகப்பெரிய அளவில் பதற்றங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய விடயம் என்று பார்த்தால், இந்த கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஆசை மிகப்பெரிய அச்சத்தோடு நோக்கப்படுகிறது. வெனிசுவேலாவுக்கு சென்று அதனுடைய ஜனாதிபதி மதுரோவை கைது செய்து வந்த அமெரிக்கா அடுத்ததாக கிரீன்லாந்தில் இப்படியான ஒரு நகர்வை மேற்கொள்ள போகிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன் கிரீன்லாந்து மீது இப்படி ஒரு ஆசை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி வருகிற போது அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டும் அல்லது என்ன விலை கொடுத்து என்றாலும் கிரீன்லாந்தை வாங்கிவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதற்கான காரணம் வெறும் ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்துவதுதான் காரணமாக என்று கேட்டால் இல்லை. இதை தாண்டி இன்னும் நிறைய விடயங்கள் இதற்குள் தங்கி இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அப்படியாக வருகிற போது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய புவிசார் அரசியல், ஜியோபொலிட்டிக் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மையம் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிராந்தியமாக இந்த கிரீன்லாந்து என்கின்ற தீவு காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சீனா ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து இன்றியமையாததாக காணப்படுகிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பட்டியல்படுத்த போகிறேன். அப்படியாக வருகிற போது தற்போதைய இந்த 2026ஆம் ஆண்டினுடைய உலக சூழலை பொறுத்தவரை அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்து மீது இவ்வளவு தீவிரமான அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை பார்க்க வருகிற போது, கிரீன்லாந்தினுடைய வட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிட்டபெக் என்று சொல்லக்கூடிய விண்வெளி ஆய்வு மையம், அதனோடு சார்ந்த இராணுவ தளம் என்பது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவை நோக்கி ஏதாவது ஏவுகணைகள் வருகிறதாக இருந்தால் இந்த இடத்திலே இருந்துதான் அதனை முதலில் கண்டறிந்து அழிக்க முடியும். அதற்கான ரேடர்கள் எங்குதான் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. இதை தாண்டி வருகிற போது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெட் இடைவெளி என்று சொல்லுவார்கள், அந்த பிரதேசத்தினூடாக ரஷ்யாவினுடைய கடல் நடமாட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு காவலரன் போல இந்த கிரீன்லாந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த கிரீன்லாந்தை வைத்திருப்பது ரஷ்யாவினுடைய கடல் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாக இருக்கக்கூடிய விடயங்கள் பாதுகாப்பு ரீதியாக, இராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு மிக தேவையான ஒரு விடயமாக இந்த கிரீன்லாந்து இருக்கிறது. இதை தாண்டி வருகிற போது கிரீன்லாந்து என்று சொல்லுகின்ற தீவு வெறும் பனிப்பாறையால் காணப்படக்கூடிய ஒரு தீவா? இல்லை, இது ஒரு புதையல் தீவு என்றே சொல்லிக் கொள்ளலாம். அங்கு அவ்வளவு கனிமங்கள், தாதுக்கள் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நவீன உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள், மின்சார வாகனங்கள், இவை எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியினுடைய மிக முக்கியமான அதிசயமான தாதுக்கள் அதிகமாக நிறைந்து காணப்படக்கூடிய உலகத்தினுடைய 2வது பகுதியாக இந்த கிரீன்லாந்து காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கூடவே கிரீன்லாந்தினுடைய கடற்கரை ஓரங்களில்
சுமார் 50 பில்லியன் பெரல் எண்ணெய் மற்றும் பெரும் எரிவாயு இருப்புகள் இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. ஆகவே சீனாவை பொறுத்தவரை இந்த தாதுக்களை வைத்து உற்பத்தி செய்வதிலே முன்னணி வகிக்கிறது. ஆகவே சீனாவினுடைய இடத்தை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், சீனாவுக்கு போட்டியாக மாற வேண்டுமாக இருந்தால், இந்த விதத்தில் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தேவையாக காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த காலநிலை மாற்றம் என்ற ஒரு விடயம் மிகப்பெரிய அளவிலே செல்வாக்கு செலுத்தி வருகிறது. இந்த காலநிலை மாற்றத்தினால் ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பிராந்தியத்தில் புதிய கடற்பாதைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா தன்னுடைய சர்வதேச வல்லாதிக்கத்தையும் கடல் பிராந்திய கட்டுப்பாட்டையும் ஆர்டிக் பகுதியினுடைய ஒரு ராஜாவாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கிரீன்லாந்து இன்றியமையாததாக காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இந்த பாதைகள் ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான பயண தூரத்தை பாதியாக குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே இதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. இந்த கடல் பாதைகளை கட்டுப்படுத்தவும் அங்கு சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை தடுக்கவும் கிரீன்லாந்தினுடைய தேவை, கிரீன்லாந்து தன்வசப்பட்டிருக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இன்றியமையாததாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சமீப காலமாக சீனாவும் ரஷ்யாவும் ஆர்டிக் பகுதிகளில் அதிக முதலீடுகளை செய்து வருகிறது. சீனா தன்னை இந்த ஆர்டிக் பிராந்தியத்தினுடைய மிக அண்மைய நிலப்பகுதி என அடையாளப்படுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய ஒரு கொல்லைப்புறமாக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக் பகுதியில் சீனா வந்து கால் ஊன்றுவது அல்லது ரஷ்யா வந்து கால் ஊன்றுவது அமெரிக்காவுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் விருப்பமில்லாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவது அல்லது அதனை ஆக்கிரமிப்பது என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கும் தேசிய நலனுக்கும் முக்கியமானது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இவருடைய அமெரிக்க முதன்மைவாதம், அமெரிக்கா தான் முதல் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு இது வலிச்சேர்ப்பதாக இருப்பதால் அமெரிக்காவினுடைய ஏனைய தரப்புகளிலும் இதற்கு எதிர்ப்புகள் கிளம்ப போவதில்லை என்பது உண்மையாக காணப்படுகிறது. ஆகவே ஒரு கட்டத்தில் கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதனை தன்னுடைய பலத்தின் மூலமாக ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமைதான் காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்திற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேட்டோ போன்ற சர்வதேச கட்டமைப்புகள் உடைவுறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அமெரிக்கா கிரீன்லாந்தை விரும்புவது ரஷ்யாவை கண்காணிக்க, சீனாவினுடைய பொருளாதாரத்தை முறியடிக்க, இது மாத்திரமல்லாமல் ஆர்டிக் கடலினுடைய புதிய எஜமானாக தான் மாறிக்கொள்வதற்காகவே இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சி ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானதாக காணப்படுகின்ற அதே நேரம் இது ஒரு நவீன காலனித்துவ முறைமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய சிந்தனைகள் எப்படி காலனித்துவ ஆட்சியின் மூலமாக கிழத்திய நாடுகளை பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த நிலைமைக்கு இப்போது அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறது. தனக்கு தேவை என்று விரும்புகின்ற, தனக்கு இது தேவை என்று அடையாளப்படுத்துகின்ற பிரதேசங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும், இல்லை என்றால் ஆக்கிரமிக்க வேண்டும். வெனிசுவேலாவில் அந்த நகர்வு நடந்திருக்கிறது. அடுத்ததாக கிரீன்லாந்தில் தான் நடக்கப் போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுகளுக்கு சீனாவும் ரஷ்யாவும் எப்படியான எதிர்வினைவுகளை ஆற்றப்போகிறது என்பதுதான் இங்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்தின் ஆரம்பத்திற்கான மைல்கல்லா என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் இன்னும் ஒரு புறமாக மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய பார்வை என்பதும் மிக பரவலாக காணப்படுகிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அமெரிக்காவினுடைய முதலாளித்துவம் என்பது எப்படி என்று சொன்னால், தான் வாழுகின்ற அல்லது ஆளுகின்ற நாட்டை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இன்னும் 4 நாடுகளை அழிப்பதோ ஆக்கிரமிப்பதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆகவே இப்படியான கொள்கைகளை பின்பற்றுகின்ற அமெரிக்கா, அமெரிக்க முதன்மைவாதத்தை முன்வைக்கின்ற அமெரிக்கா, அமெரிக்க முதன்மைவாத கோட்பாடுகளையும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பையும் முன்னிறுத்துகின்ற அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கிலும் தன்னுடைய செயற்பாடுகளை மிக வலுவாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலே போர் மூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. குறிப்பாக ஈரானினுடைய உள்நாட்டு கலவரங்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் உலகம் ஒரு பதற்றமான சூழலை எதிர்கொள்ளப் போகிறது என்பது மாத்திரம் மிக தெளிவாக தெரிகிறது. இது 3வது உலக மகா யுத்தமாக
மாறப்போகிறதா என்ற கேள்விதான் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா உள்நாட்டு விடயங்களில் தலையிடமாக இருந்தால் அல்லது உள்நாட்டு கலவரங்களை ஊக்குவிக்கமாக இருந்தால் இதற்கான பொறுப்புகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் என கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஈரானுடைய சபாநாயகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியான ஏதாவது ஒரு சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தடங்கள், கப்பல்கள், ஸ்டேலினுடைய நிலப்பரப்புகள் இவை எல்லாம் ஈரானுடைய சட்டபூர்வமான தாக்குதல் தளங்களாக மாற்றமடையும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் அல்லது இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் எதிர்வினைவுகள் கடும் மோசமாக இருக்கும். அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்களுக்குள் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ள ஈரான் தயங்காது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது உலகத்தினுடைய பாதுகாப்பு சமநிலையின் மிகப்பெரிய ஆபத்தாக மாறியிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய முதன்மைவாதமும் அமெரிக்க ஆதிக்க மனநிலையும் இப்படி உலகை ஒரு அழிவு பாதைக்கு அழைத்து செல்ல போகிறதா என்ற அச்சம் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை உலகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்று உலகத்தினுடைய பல நாடுகளும் தங்களுடைய மூளையை குழப்பிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு நிலையை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் இது உலகப் போரை தூண்டக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கினுடைய சில அரபு நாடுகளுக்கு அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் அடுத்த வார தாக்குதலுக்காக கொண்டு வரப்பட இருப்பதாக கசிந்திருக்கக்கூடிய சில தகவல்களை அடுத்து ஈரான் இந்த அதிர்ச்சிகரமான விடயங்களை சொல்லியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஈரானிய மக்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் வன்முறை கட்டவிழ்ந்து விடப்பட்டால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஏற்கனவே சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மோதல் 3ஆம் உலக போராக மாறும் என்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கருதப்படுகிறது. எவ்வளவு நாளும் ஒவ்வொரு போரின் போதும் இது 3ஆம் உலக போரா என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு, எதிர்வு கூறியவர்களுக்கு இப்போது இது ஒரு நிலையான 3ஆம் உலக போருக்கான நிலை காட்டியையும் குறிகாட்டியையும் குறித்து நிற்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தாக்குதலில் இறங்கினால் ஈரானினுடைய எதிர்த்த தாக்குதல் தரப்புகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்களும் முழுவீச்சில் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதினுடைய நிலைகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஆகவே ஈரானின் அணுவாயுத மிரட்டல் நிஜமாகும் பட்சத்தில் அது சர்வதேச பாதுகாப்பில் மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்பதே இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயமாகும். ஆகவே உலக நாடுகள் தங்களை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். உலக நாடுகள் இந்த அபாய நிலையில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார்கள். இது ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கான முன்னோட்டமா அல்லது ஆரம்பமா? இந்த கேள்வியோடு விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு எதிர்ப்பினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.